How to become a trader in 2026. இந்த மாதிரி வீடியோ நான் நிறைய போட்டுட்ட மக்களே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்லயும் சரி யூடியூப்லயும் சரி நிறைய பேர் இதை பத்தி கேட்கறாங்க. ஹவு டு பிகம் அ ட்ரேடர். ஏன்னா இன்டர்நெட்ல ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. நான் இப்பதான் பிகினர். நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, சொல்லி தர முடியுமான்னு கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இந்த மாதிரி தான் கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி இதை தான் நான் ஃபாலோ பண்ண. அதை நீங்க ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. பட் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும், எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இன்னும் என்னென்னலாம் தெரியும்ன்றது நீங்க இதுல இருந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்நெட் குள்ள போனா ஏகப்பட்ட பேர் வந்து கால்ஸ் தராங்க, ஏகப்பட்ட பேர் நான் டெக்னிக்கல் சொல்லி தரேன், ஐ மீன் இண்டிகேட்டர் கத்துக்கோங்க, இதை கத்துக்கிட்ட 1000, இது கத்துக்கிட்ட 2000, ஒரு நாளைக்கு 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எதுவுமே தேவையில்ல மக்களே. நீங்க கத்துக்கிட்ட வரைக்கும் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாது. கால்ஸ்ன்றதே அவங்க எது கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல, கால்ஸ் ஆச்சும் கொடுத்து ப்ராஃபிட் பண்ணுவோம், அதை இல்லையாச்சும் பணம் ஏர்ன் பண்ணுவோன்றதுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. நீங்க கத்துக்கிறதுல தான் இருக்கு. சோ கண்டிப்பா ஹவு டு பிகம் அ ட்ரேடர் இன் 2026 ஏன் நான் மென்ஷன் பண்றதை நான் அப்புறமா சொல்றேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹவு டு பிகம் அ ட்ரேடர் இன் 2026. ஏன் இந்த 2026 நான் பர்టిక్యులரா மென்ஷன் பண்றேன்னா பிகாஸ் 2026ல ட்ரேடிங் கத்துக்கிறதுக்கு 2020ல ட்ரேடிங் கத்துக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 2020ல இந்த அளவுக்கு ரூல்ஸ் கிடையாது, இந்த அளவுக்கு மேனிபுலேஷன் கிடையாது, இந்த அளவுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு வாலடைலாவோ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸே ஃபாலோ பண்ணாம வெறும் சாப்பி மார்க்கெட்டா 2020ல கிடையவே கிடையாது. மார்க்கெட் 2020ல வேற மாதிரி இருந்தது. இப்போ 2026ல இட்ஸ் டோட்டலா வேற. ஏன்னா கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய மேனிபுலேஷன்ஸ் இருக்கு, மார்க்கெட்டே சாப்பியா இருக்கு. மார்க்கெட்ல உங்களால ஒரு மூமெண்ட்டுமே கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு சாப்பியா இருக்கு. சோ இந்த மார்க்கெட், அதாவது 2026ல மார்க்கெட்டை கத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய வித்தை தான். பட் இதை ஏன் பர்டிகுலர் 2026னா ஏன்னா இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் ஒண்ணும் கிடையாது, அதனாலதான் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எதை கத்துக்கணும், மார்க்கெட்ல எத்தனை டைப் இருக்கு, மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் எத்தனை டைப் இருக்கு, அது உங்களுக்கு எத்தனை மார்க்கெட்ல எத்தனை டைப் இருக்கு. கிரிப்டோ மார்க்கெட் இருக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சோ கால்ட் இந்தியன் மார்க்கெட். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ட்ரேட் பண்றாங்க. அதுல எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்றாங்கன்றது வேற விஷயம். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. மூணாவது அமெரிக்கன் மார்க்கெட், டவ் ஜோன்ஸ் அண்ட் எஸ்பிஎக்ஸ். இதுதான் மதர் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம். இந்த அமெரிக்கன் மார்க்கெட், டவ் ஜோன்ஸ் அண்ட் எஸ்பிஎக்ஸ் தான் மதர் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க என்ன ரியாக்ட் ஆனோ இங்க இருக்கிற எல்லாத்துலயுமே ரியாக்ட் ஆகும். அது கிரிப்டோவா இருக்கட்டும், ஃபாரெக்ஸா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும். அமெரிக்கால என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் இங்க எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகும். சோ அமெரிக்கன் நியூஸா இருந்தாலும் சரி, டேட்டாவா இருந்தாலும் சரி, நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன மார்க்கெட் இருக்கு, என்ன மாதிரி டைப் இருக்குன்னு பாக்குறோம். கிரிப்டோ இருக்கு, ஃபாரெக்ஸ் இருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி, சோ கால்ட் இந்தியன் மார்க்கெட் என்எஸ்சி, அமெரிக்கன் மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் அண்ட் எஸ்பிஎக்ஸ். இதுவே போதும். இதை தாண்டி இருக்கு கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு, கோல்டு சில்வர், இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இந்த கோல்டு சில்வர்லாம் அந்த ஃபாரெக்ஸ் வரும்போது கரன்சி மார்க்கெட். கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து கோல்டு சில்வர் க்ரூட்லாம் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல வந்துடும். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்கு. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். சரி, ஓகேப்பா, இதை பண்ணியாச்சு. நமக்கு எது ஃபர்ஸ்ட் சூட் ஆகும்? எல்லாருமே பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான். ஏன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான்? அதுதான் வந்து லெஜிட்டிமேட்னா இந்தியன் ஆத்தரைஸ்டோட, இந்தியன் கவர்மெண்ட் பெர்மிஷனோட, இந்தியன் கவர்மெண்டோட ஐ மீன் லீகலைஸ்ட் ஃபார்மாலிட்டி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு கொண்டு வந்திருக்கதா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இதுல பண்ணா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் லீகலா வராது. அப்படியே ஸ்வாப் ஆயிடுச்சா? இதுல பண்ணா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் லீகலா வராது. பட் ஃபாரெக்ஸ்லயும் கிரிப்டோலயும் நீங்க இந்தியால பண்ணீங்கன்னா சில லீகல் இஷ்யூஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஃபாரெக்ஸ் வந்து இந்தியால வந்து லீகலா இல்லையான்றதுக்கே நம்ம ஒரு வீடியோ போடணும், அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்கு. சோ கிரிப்டோ ஃபாரெக்ஸ்ன்றது நாட் ரெக்கமெண்டட். பட் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இஸ் ரெக்கமெண்டட். நீங்க பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில நீங்க கத்துக்கலாம். பட் கத்துக்கிற ஸ்டேஜ்ல மார்க்கெட் இருக்கான்றது வேற விஷயம். பட் நீங்க ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிங்க. அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் அண்ட் எஸ்பிஎக்ஸ்க்கு தனி அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அது தனி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கத்து போனாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில இருந்து ஆரம்பிங்க. அதுதான் சரி. ஓகே, நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன், நான் இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றேன், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. அடுத்தது நான் எதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாம ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயமே இல்ல. ட்ரேடிங்ன்றல ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. டெக்னிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கதான் எல்லாருமே தப்பு பண்றது. சரிங்க, டெக்னிக்கல் வந்தாச்சு, எல்லாமே டெக்னிக்கல் தானே சொல்றீங்க. பட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்க்கெட்ல நீங்க டேட்டாவை ஃபேக் பண்ண முடியும், நியூஸை ஃபேக் பண்ண முடியும், மேனிபுலேஷன் பண்ண முடியும். பட் இந்த கேண்டில் ஸ்டிக்ன்ற விஷயத்தை ஏமாத்தவே முடியாது. என்ன ரெக்கார்ட் ஆகுதோ, என்ன டேட்டா அங்க காமிக்குதோ அதுதான் ஃபைனல். கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல அப்படிதான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வால்யூம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். அதை தாண்டி வந்து மார்க்கெட் ஏமாத்துதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி படிக்கணும். கேண்டில் ஸ்டிக்னா என்ன?
கேண்டில்ஸ்டிக் எப்படி உருவாகுது, அந்த கேண்டில்ஸ்டிக்கோட ஃபார்முலா என்ன, அந்த கேண்டில்ஸ்டிக்கோட ஹிஸ்டரி என்ன, ஏன் இப்படி இருக்கு, ஹிக்குனா ஐ மீன் பாடினா என்ன, பாட்டம்னா என்ன, டாப்னா என்ன, லோனா என்ன, ஹை லோ எல்லாமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். ரெண்டாவது இண்டிகேட்டர்ஸ். சத்தியமா சொல்றேன், இண்டிகேட்டர்ஸ் வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் பண்றாங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் ஏன் நான் படிக்கணும்னு சொல்லுவேன்னா, இண்டிகேட்டர்ஸ் வச்சு மட்டும் ப்ராஃபிட் பண்ணிட முடியாது அப்படின்றதுக்காக நீங்க இண்டிகேட்டர்ஸ் படிக்கணும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் அதிகமாக நான் நம்புற ஒரே ஒரு இண்டிகேட்டர் MACD மட்டும் தான். அது மொமெண்டம் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ வெரி 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 லேகிங் இண்டிகேட்டர், ரொம்ப ரொம்ப லேக் ஆகிற ஒரு இண்டிகேட்டர். ஸோ இருந்தாலும் நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றது MACDன்னு சொல்லுவோம். நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு மக்களே. MACD, VWAP, சரி சிபிஆர்லாம் பயங்கர ஃபேமஸான இண்டிகேட்டர். அதை வச்சு நிறைய ப்ராஃபிட் பண்றேன்னு சொல்றாங்க. சிபிஆர், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. மூவிங் ஆவரேஜ், VWAPன்னு ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா 1000-2000 இண்டிகேட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்க முடியாது. மேஜரான சில ஃபேமஸான இண்டிகேட்டர்ஸ் மட்டும் படிப்பீங்க. ஏன்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா MACD சொல்லுவேன், சிபிஆர் சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் மூவிங் ஆவரேஜ், இந்த மாதிரியான பேசிக்கான விஷயத்தை மட்டும் படிச்சுக்கோங்க. இது இண்டிகேட்டர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் 915 இருந்து 330 வரைக்கும் ஒரு ஃபார்மேஷன் இருக்குன்னா அது என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 1 ஹவர்ல அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மா இருக்கு, டபுள் டாப்பா, டபுள் பாட்டமா, இல்ல வி ஷேப்பா, இல்ல யூ ஷேப்பான்னு ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க கூகுள்ல போய் அடிங்களேன், மார்க்கெட் பேட்டர்ன்ஸ் கூகுள்ல போய் சும்மா நீங்க அடிச்சீங்கன்னா போதும், அவ்வளவு வரும் மக்களே, அவ்வளவு வரும். கிட்டத்தட்ட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரும். அதுக்கே நீங்க தனியா ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், வி ஷேப், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக், ரெண்டாவது இண்டிகேட்டர், மூணாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க வந்து 12:30 மேல ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆகும். அது இந்தியன் மார்க்கெட்ல இல்ல, ஓவரால் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். சோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப நெசசரி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைமிங் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கு, கேபிட்டல் இருக்கு, பக்காவான பிரேக் அவுட் இருக்கு, பக்காவான செட்டப் இருக்கு. பட் டைமிங் இல்லைன்னா மார்க்கெட்ல மூமெண்டமே இருக்காது. இந்தியன் கோல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 3:30 to 10 o'clock வரைக்கும். மார்னிங் நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க, கோல்டுன்றது மார்னிங், ஏர்லி மார்னிங் 3:30. அப்பதான் அடுத்த செக்மெண்ட் அது சேஞ்ச் ஆகும். மார்னிங் 3:30 இருந்து மார்னிங் 10 o'clock வரைக்கும். கிரிப்டோனா ஓகே, இப்ப கிரிப்டோ என்ன டைமிங்னா மார்னிங் 5:30 இருந்து, ஓகேங்களா, 5:30 இருந்து 10 o'clock வரைக்கும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 9:15 இருந்து 10:30, 11:30 வரைக்கும் தாங்க. அதுக்கு மேல நீங்க என்னதான் முக்கினாலும் மார்க்கெட்ல மூமெண்ட்டுமே இருக்காது. பட் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படி கிடையாது. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஆஃப்டர்நூன் கூட நம்மளால வந்து மூமெண்டம் எதிர்பார்க்க முடியாது. சோ அது வந்து பர்மனண்டான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அது எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். சோ பேங்க் நிஃப்டி நம்ம வந்து மத்த இதெல்லாம் விட்டுருவோம். பேங்க் நிஃப்டிக்கு 9:15 to 11:30 வரைக்கும் மேக்ஸிமம், மேக்ஸ் டு மேக்ஸ் 12. அதுக்கு மேல தயவு செஞ்சு ட்ரேடே பண்ணாதீங்க. 9:15 to 12:30, மேக்ஸிமம் 12. இதுக்கு மேல வந்து நீங்க போகவே போகாதீங்க. ஏன்னா அதுக்கு மேல வந்து எந்த என்ன சொல்றது, எந்த மாதிரி பேட்டர்னுமே, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிமே, எந்த மாதிரி மார்க்கெட்டுமே அது ஒர்க்கே ஆகாது. எஸ்பெஷலி கமிங் டு இந்தியன் மார்க்கெட். சோ டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணாலும் சரி இந்த டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது எமோஷனல் மேனேஜ்மெண்ட். அதாவது என்கிட்ட எல்லாமே இருக்கு, பட் எமோஷனை நீங்க மேனேஜ் பண்ணலைன்னா அந்த ட்ரேட் உங்களால ஹோல்டு பண்ணவே முடியாது. ரைட்டா தான் போயிட்டு இருக்கோம், உங்களோட வியூல தான் போயிட்டு இருக்கோம். பட் நீங்க எமோஷனலி கரெக்டா இல்லைன்னா அந்த ட்ரேட்ல இருந்து பாதிலே வெளியே ஓட்டிங்க. ஐயோ கிரீன்ல இருக்குப்பா, வெளியே வந்த ப்ராஃபிட் கிடைச்சா போதுன்னு வெளியே ஓடி வந்துருவீங்க. நம்ம என்னைக்குமே ப்ராப்பரா டார்கெட் ஸ்டாப் லாஸ் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் எமோஷன் ட்ரிகர் ஆகி வெளியே வந்துகிட்டே இருப்பீங்களே தவிர மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனாலதான் அடுத்தது நான் சொல்றேன் மணி மேனேஜ்மெண்ட்ன்றது எப்பயுமே 1:2 தான் மக்களே. எப்பயுமே மேக்ஸ் டு மேக்ஸ் இந்த 1:2ன்றதான் மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. 1:4 இருக்கு, 1:1 இருக்கு. பட் 1:2ன்றது சஸ்டெயினான ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அதாவது நான் ₹1 லாஸ் வச்சேன்னா ₹2 ப்ராஃபிட் வைப்பேன் அப்படின்றதான். ஒரு பாயிண்ட் நான் லாஸ் வைக்கிறேன், ஏன்னா 2 பாயிண்ட் நான் ப்ராஃபிட் வைக்கிறேன்றதா இந்த 1:2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டாபிக் இருக்கு. இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வீடியோ பண்ணலாம். வீடியோ வேணும்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி என்ன டாபிக்ல வீடியோ வேணும்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதை எடுக்க ட்ரை பண்றேன். பிகாஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மூணாவது நான் கடைசி விஷயம் மோட்டிவேஷன்ன்றது என்ன. ஏன் இந்த மோட்டிவேஷன்றதையே நான் ஒரு டாபிக்கா போட்டிருக்கேன்னா,
பிகாஸ் நம்ம ஆரம்பிச்ச 3 மாசத்துலயோ இல்ல ஆரம்பிச்ச 5 மாசத்துலயோ இல்ல ஆரம்பிச்ச 1 வருஷத்துலயோ வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆட முடியாது. நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். கேபிட்டல் வைப்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அக்கௌண்ட்டே ப்ளோ ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கும் போதுமே நம்ம சஸ்டெயின் பண்றதுக்கு மோட்டிவேஷன் ஒரு விஷயம் தேவை. மோட்டிவேஷன்னா என்ன, எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க, இதுல எத்தனை பேர் சஸ்டெயின் ஆயிருக்காங்கன்ற அந்த டேட்டாவை நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால முடியுமான்ற ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா சொல்லி முடிச்சு. சோ டவுட் வராம இருக்கிறதுக்கு இந்த மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் மக்களே. சோ இந்த விஷயத்தை நீங்க ஒரு 1 இயர்க்குள்ளயோ 6 மந்த்ஸ்க்குள்ளயோ கத்துக்கிட்டாலே, நான் சொல்றது கத்துக்கிறது சும்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் 4 பேஜை பார்த்துட்டு கத்துக்கிட்டேன்றது கிடையாது. உண்மையாலுமே கத்துக்கிறதுக்குன்னா 2 வருஷம் 1.5 வருஷம் to 2 வருஷம் ஆகும் இதை ஃபுல்லா மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் நீங்க வந்து நோட்ல பார்த்துட்டாலும் வந்துடாது. நீங்க ஒவ்வொரு டைமும் ரியல் டைம் மார்க்கெட்ல நீங்க ஒவ்வொரு டைம் அந்த பிராக்டிகலா பார்க்கும்போது தான் வரும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ மோட்டிவேஷன். ஃபண்டமெண்டல் ஆஃப் த மார்க்கெட். ஃபண்டமெண்டல் ஆஃப் த மார்க்கெட்னா என்னப்பா? மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸ். மார்க்கெட்ல குளோபல் மார்க்கெட்னா என்ன, எஃப்ஐ டேட்டானா என்ன, டிஐ டேட்டானா என்ன, என்னென்ன டேட்டா விடுறாங்க, என்னென்ன மாதிரியான டேட்டா மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுதுன்றதா அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா. நான் இதுல நான் பர்டிகுலரா எதை சொல்லுவேன்னா குளோபல் மார்க்கெட். மார்னிங் வரும்போதே குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணுங்க. குளோபல் மார்க்கெட்னா என்ன, குளோபல் மார்க்கெட்ல எந்தெந்த மார்க்கெட்லாம் இன்க்ளூடட் அப்படின்றத நம்ம செக் பண்றது. ரெண்டாவது ஆஃப்டர் மார்க்கெட். ஆஃப்டர் மார்க்கெட் இந்த சென்ஸ் நம்ம என்னென்ன டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஐ டிஐஐ எந்த அளவுக்கு பை பண்ணிருக்காங்க, எந்தெந்த செல் பண்ணிருக்காங்கன்ற இந்த ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன, எதனால மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் மார்க்கெட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சென்ஸ் எல்லாமே முக்கியம் கிடையாது. பர்டிகுலர் சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இதுவுமே ஒரு பெரிய டாபிக் தான். திங்ஸ் டு பிஃபோர் சி த மார்க்கெட். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும். ஆப்வியஸ்லி கண்டிப்பா நியூஸ் பார்க்கணும். நியூஸ் என்ன மாதிரியான நியூஸ் இம்பாக்ட் பண்ணணும்னா ஆர்பிஐ ரேட் கட். அமெரிக்கால என்ன நடந்தாலும் இங்க இம்பாக்ட் ஆகும் மக்களே. சோ ஏன்னா இந்தியன்ஸ் அப்படி, அமெரிக்கால என்ன நடந்தாலும் இந்தியா இம்பாக்ட் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். சோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் கண்டிப்பா செக் பண்ணும். எஃப்ஐஐ டிஐ டேட்டா கண்டிப்பா செக் பண்ணும். ஆர்பிஐ ஃபெட் ரேட், இந்த ஆர்பிஐ ஃபெட் இந்த ரெண்டும் ஏதாச்சும் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா, அது இந்த இந்தியன் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கான்றதை கண்டிப்பா செக் பண்ணும். கடைசி டேட்டா நீட் டு அனலைஸ் டு நோ த ட்ரெண்ட். ஒரு ட்ரெண்ட நம்ம ஓகே சாரி மக்களே, சாரி. சாரி மக்களே. டேட்டா நீட் டு அனலைஸ் டு நோ த ட்ரெண்ட். ஒரு ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட் இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டேட்டா நமக்கு வேணும்னா முக்கியம். வீக்லி பேட்டர்ன், டெய்லி பேட்டர்ன். டெய்லி கேண்டிலும் வீக்லி கேண்டிலும் என்ன மாதிரி டேட்டா, அதையும் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதுதான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம் முக்கியம். வீக்லி கேண்டில்லையும் டெய்லி கேண்டிலும் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன மாதிரியான கேண்டில்ஸ்க்கு ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்றத நம்ம பார்க்கும்போது தான் அது மேல புமக்கிட்டு போமா நமக்கு தெரியும். இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டோட ஓவரால் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறது தான். சோ இதுதாங்க ஹவு டு பிகம் அ ட்ரேடர் இன் 2026க்கு. நீங்க இதை வந்து ஒரு பேட்டர்னா போட்டு, இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா, இதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அலைனாவோ இல்ல வந்து ஒரு பாயிண்டாவோ இல்ல இதுல இருந்து ஒரு டேட்டா, இதுல இருந்து ஒரு ஐடியாவை நீங்க எடுத்துட்டு பண்ணாலே போதுமானது. ஒரு 6 months 1 year மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். சோ என் சைட்ல இருந்து இதை கொடுக்குறேன். ஏன்னா இதை நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் ஸ்டில் இது 2வது டைம். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஒவ்வொரு டாபிக்ல எந்த டாபிக் அடுத்த வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. இந்த வேர்ட் இந்த வேர்ட் ஃபைல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.